மக்களே வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரொம்பவே பாப்புலரான ஒரு பிரியாணி ஷாப் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா பல்லாவரம் யா மொய்தீன் பிரியாணி. அதுதான் ஆர்காட் டு வேலூர் பைபாஸில் வந்து நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே, நம்ம போய் டேஸ்ட் பண்ணலாம். நானும் என் ஃப்ரெண்டும் போயிருந்தோம். இந்த பல்லாவரம் யா மொய்தீன் வந்து 1996 ஒரு தள்ளு வண்டியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பிரியாணி சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையேந்தி பவன் மாதிரி சின்னதாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வெறும் 7 ருபீஸ்க்கு வந்து இந்த பிரியாணி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அரௌண்ட் 300 ருபீஸ்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் குவாலிட்டி வைஸ் டேஸ்ட் வைஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. ஆனால் சென்னையில் வந்து பல்லாவரமில் வந்து குவான்டிட்டி வந்து அதிகமாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இங்கே வந்து குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. சிக்கன் பிரியாணி 235 விற்கிறாங்க, மட்டன் பிரியாணி 295 விற்கிறாங்க. டேக்ஸஸ் இல்லாமல், டேக்ஸஸ் சேர்த்தா கூட தான் வரும். ஆக்சுவலி இங்கே நாங்கள் போனோடனே எங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக சூப் கொடுத்தாங்க. நாங்கள் ஜஸ்ட் ஆர்டர் பண்ணது ஒரே ஒரு பிரியாணி மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் கிரில் சிக்கன், தந்தூரி சிக்கன், மட்டன் சாப்ஸு எல்லாமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி சீ ஃபுட்ஸ் கூட இங்கே வந்து நிறையா அவைலபிளாக இருக்குது. கிராப், லாலிபாப், நெத்லி ஃபிஷ்ஷு, வஞ்சரம் ஃபிஷ், இந்த மாதிரி சீ ஃபுட்ஸ் ஐட்டமும் நிறையவே இங்கே அவைலபிளாக இருக்குது. A to Z இங்கே எல்லாமே இருக்குது, நாட் ஓன்லி பிரியாணி. ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, நாங்கள் பார்க்கும்போது எக் மசாலாவே 175, பிளெயின் ஆம்லேட் 60, மசாலா ஆம்லேட் 80, எக் பொடி மாஸ் 115, பாயில்டு எக் 3 பீசஸ் 65. அவிச்ச முட்டைக்கு என்னடா 65 ரூபா வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால நாங்கள் எதுவுமே வந்து ஆர்டர் பண்ணாமல் வெறும் போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி மட்டும் சாப்பிட்டுட்டு வந்தோம். நாங்கள் ஆர்டர் பண்ணதே ஒரே ஒரு மட்டன் பிரியாணி. அந்த மட்டன் பிரியாணிலையும் வந்து பார்த்திங்கன்னா குவான்டிட்டி வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சுன்னு சொல்லணும். சுத்தமாக பத்தலை, அது ஒருத்தருக்கே பத்தாது. முக்கியமாக உள்ளே இருக்க அந்த ஆம்பியன்ஸ், அந்த லைட் செட்டப், அவங்க சர்வ் பண்ணுற விதம் எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ உங்கள் ஏரியாவில் யா மொய்தீன் பிரியாணி இருந்துச்சுன்னா அங்கே குவான்டிட்டி அண்ட் ப்ரைஸ் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.